எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு டிவைஸ்லேருந்து இன்னும் டிவைஸுக்கு எப்படி நாங்கள் ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் என்பதை தான் காட்டித்தரப் போகின்றேன். ஓகே, இதை நாங்கள் பல வழிகளில் செய்யலாம். ஆனால் நான் இன்றைக்கு சொல்லித்தர போகிற இந்த முறை நல்ல அதாவது பெஸ்ட் வேன்னு சொல்லலாம். ஓகே, அதாவது இப்போ நீங்கள் நிறைய டிவைசஸ் வச்சுருப்பீங்க உங்களோட வீட்டில், ரைட்? இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருக்கலாம், ஐஃபோனாக இருக்கலாம், லேப்டாப் வச்சுருக்கலாம், மேக் கம்ப்யூட்டர் வச்சுருக்கலாம். ஓகே, அதே மாதிரி லினக்ஸ் சிஸ்டம் ரன் பண்ணுற ஒரு பிசி வச்சுருந்துருக்கலாம், ரைட்? அப்போ ஒரு டிவைஸ்லேருந்து மற்ற டிவைஸுக்கு நாங்கள் ஃபைல்ஸை எப்படி ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் என்பதை தான் இப்பொழுது காட்டித்தரப்போ உண்டு. ஓகே, ஆனால் இதில் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இந்த டிவைசஸ் எல்லாம் ஒரு நெட்வொர்க்கோடு தான் கனெக்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் இதை செய்யலாம். ஓகே, அதாவது இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அதாவது வீட்டில் இருப்பவர் எல்லாரும் பாவிக்கிறது ஹோம் நெட்வொர்க்காக இருக்கும், ரைட்? அப்போ உங்களோட ஹோம் நெட்வொர்க்கில் இருக்கிற ஒரு டிவைஸுக்கும் இப்போ உங்களோட ஹோம் நெட்வொர்க்குக்கு வெளியில் இன்னொரு நெட்வொர்க்கில் இருக்கிற டிவைஸுக்கும் இடையில இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் செய்யலாது. ஓகே, அதாவது முக்கியமான கண்டிஷன் எல்லா டிவைஸஸும் ஒரு நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, மற்றது இது வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன். ஓகே, அதாவது அதாவது எந்த விதமான அப்ளிகேஷனையும் உங்களோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஓகே, மற்றது இது WEBRTC என்னும் ஒரு டெக்னாலஜி தான் பயன்படுத்துகிறாங்க. இது பியர் டு பியர் கம்யூனிகேஷன். ஓகே, அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஃபைலை ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது அந்த ஃபைல் உங்களோட அந்த இன்டர்னல் நெட்வொர்க்கை விட்டு வெளியில் போகாது. அதாவது உங்களுடைய ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் சேஃபாக இருக்கும். இன்னும் ஒன்றை நான் இங்கு குறிப்பிட வேணும். நீங்கள் என்ன ஃபைல் டைப்பையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இந்த முறையை பயன்படுத்தி. ஓகே, மற்றது இந்த ஃபைல் சைஸ் எந்த லிமிட்டும் கிடையாது. எவ்வளவு பெரிய ஃபைல்ஸையும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு அதை எவ்வாறு செய்வது என்பதை காட்டித்தரேன். ஓகே, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்கு நாங்கள் பயன்படுத்த போன்ற வெப்சைட்டு இந்த snapdrop.net என்னும் வெப்சைட் ஆகும். ஓகே, உங்களோட பிசியில் இருக்கிற, அதாவது நான் இப்போ எச் ப்ரௌசருக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் குரோமையும் பாவிக்கலாம். அதில் snapdrop.net என்னும் இந்த வெப்சைட்டுக்கு நான் வந்திருக்கிறேன். ஓகே, அப்போ இப்போ பாருங்கள், ஓப்பன் snapdrop on other devices to send file. ஓகே, அப்போ நீங்கள் உங்களுடைய பிசியிலிருந்து எந்த டிவைஸுக்கு நீங்கள் ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அந்த டிவைஸ்லையும் நீங்கள் ப்ரௌசருக்கு போய் இந்த snapdrop.net என்னும் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணணும். ஓகே, நான் என்னுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு போய் குரோமுக்கு போய் இப்போ நான் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ snapdrop.net என்னும் இந்த வெப்சைட்டுக்கு போகிறேன், ரைட்? அப்போ இப்போ பாருங்கள், என்னோடய பிசியில் இருக்கிற இந்த snapdrop.net இதில் என்னுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஆண்ட்ராய்ட் டிவைஸ் தெரியுது. ஓகே, இப்போ நான் என்னுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேருந்து ஒரு ஃபைலை பிசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே, ஆகவே இங்கே இருக்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ரைட்? இப்போ நீங்கள் ஃபைல்ஸுக்கு போய் என்ன ஃபைலையும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நான் என்னுடைய கேலரிக்கு போய் என்னுடைய டோக்கோட படம் இருக்குது, அதை கிளிக் டான். அப்போ இப்போ பாருங்கள், இப்போ என்னுடைய பிசியில் அந்த படம் தெரியுது. அப்போ இங்கே காணப்படுகின்ற இந்த சேவ் என்ற பட்டனை கிளிக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் அந்த இமேஜை உங்களோட பிசியில் சேவ் பண்ணலாம். ஓகே, மற்றது இப்போ நான் பிசியில் இருந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு ஒரு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்ப்போம். ஓகே, அப்போ நான் இந்த பிசியில் காணப்படுகின்ற இந்த ஆண்ட்ராய்ட் இந்த லோகோ, அதாவது ஐக்கோனை கிளிக் பண்ணுவோம், ரைட்? இப்போ இதில் நாங்கள் ஏதாவது ஒன்று நாங்கள் சூஸ் பண்ணுவோம், ரைட்? பிக்சருக்குள்ளே போய் BMW, ரைட்? கிளிக் இட். அப்போ இப்போ பாருங்கள், என்னுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அந்த படம் வந்துட்டுது. இப்போ கிளிக் சேவ் என்பதை கிளிக் பண்ணும் பொழுது அந்த ஃபைல் என்னுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்திருப்பதை நீங்கள் காணலாம், ரைட்? ஆகவே இந்த மாதிரி நீங்கள் என்ன ஃபைலையும் என்ன ஃபைல் சைஸையும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ரெண்டு டிவைஸஸ்க்கு இடையில். ஓகே, இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதை உங்களோட நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். அத்துடன் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.